உங்கள் மத்தியிலே நான் நிற்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பொதுவாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன். நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும் எப்போவுமே. ஆமாம், கர்த்தர் நல்லவர். இந்த பிஎம்எஃப்ஐ ஊழியங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பிரதருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் ஃபோனில் என்கிட்ட கேட்டபொழுது நான் ஜோமணி சொல்கிறேன் பேதன்னு சொன்னேன். எனக்கு ஒரு பெரிய லீடிங் இருந்தது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார், வார்த்தையும் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். இந்த வாய்ப்பை கொடுத்து அருமையான பிஎம்எஃப்ஐ தலைவர் எல்லார்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரிடத்தில் அவரும் என்னோடு பேசினார்கள். இந்த மாதிரி நீங்கள் போய் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் ஒத்துக்கொண்டேன். அருமையான ஜெரமியா என்பதற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்படி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனை ஆண்டவர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். ஓகே, ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கணவன் மனைவியாக உட்காந்துருக்கீங்களா? கொஞ்சம் கணவன் மனைவியாக உட்காந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு உட்காந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தனிமையாக யாராவது உட்காந்துருக்கீங்களா? தனிமையாக அப்படி யாராவது உட்காந்திங்கன்னா ரெண்டு பேராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேராக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. 2 நாட்களும் நீங்கள் கேட்க போகிற சத்திய வார்த்தைகள் உங்கள் வாழ்நாளுக்கும் ஒரு பிரயோஜனமான வார்த்தைகள். இப்பொழுது நீங்கள் பெறப்போகிற வெளிப்பாடுகள், அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளோ தூரம் உங்களால் நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியுமோ அது நல்ல ஒரு காரியம். உண்மையாகவே நீங்கள் பல இடங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக, வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தும்படியாக, மனம் மறுரூபம்படியாக வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த ஊழியத்தை உங்களுக்கு செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலவெளியிலே அருமையான டாக்டர் அவர்கள் நான் என்னென்னலாம் பேசணும்னு சொல்லி இருந்தேனோ அதையெல்லாம் ரத்தின சுருக்கமாக ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார், நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நல்லவர். சரி, நம்ம வார்த்தைக்குள்ளே போவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, அருமையான இந்த வேளையிலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எல்லாம் இந்த இடத்திலே நல்ல ஒரு முகாந்தரத்தோடு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஊழியம் செய்வீராக. எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் அப்பா. அடுத்த லெவலுக்கு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். அது என்ன என்பதை தேவன் எங்களுக்கு விளங்க வைப்பீராக. வல்லமுள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதாக, கிருபை நிறைந்த வார்த்தைகள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, செம்மையான வழியிலே எங்களை நடத்தி செல்ல போவதற்காக நன்றி. புரோஜனமானவைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போவதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை அப்படியே சமர்ப்பிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, இப்பொழுது நீர் பலமாய் நீர் கிரியை செய்வதற்காக சொல்கிறோம். தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பேச போவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக நன்றி. இந்த 2 நாட்களும் அருமையாக நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய மனம் புதிதாக, எங்கள் வாழ்க்கை மறுரூபமாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா 35 அதிகாரம் திருப்புவோம்.
இந்த ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 10வது வசனத்தை இந்த 2 நாட்களும் நாம் கவனம் செலுத்த போகிறோம். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து நம்ம முதல்ல வாசித்துருவோம். சரிங்களா? வனாந்திரமும் சேர்ந்து வாசிப்போமா? வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பார், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகம், வறண்ட நிலம் நீரூற்றுகளாம். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், எல்லாரும் நல்லா வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போ. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம் தேவன் பெரிய மாற்றங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நீங்கள் கேட்க போகிற இந்த வார்த்தையானது ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படியாக விரும்புகிறார். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிலர் டாக்டராக இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். ஆண்டவர் உங்கள் பிஸ்னஸில் அடுத்து என்ன செய்ய போகிறார்? நான் ஜெபத்தோடு உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இவர் நல்லவர். நாம் சில ஆயத்த நிலைக்கு போகணும். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எக்ஸ்பேண்டுக்கு நம்முடைய ஹார்ட் வந்து என்லார்ஜ் ஆகணும். இப்போ ஏசாயா 54:1 பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? நான் உனக்கு பிள்ளையை கொடுக்க போறேன். பிள்ளை பெறாத மலடியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மகிழ்ந்து பாடு, நீ சந்தோஷமா இரு, நீ ரிஜாய்ஸ் பண்ணிட்டு இரு. குழந்தை கொடுக்கிற நான் அல்லவா? அப்படின்னு என்னது? நான் உனக்கு ஒரு பெரிய நன்மை செய்யணும் காத்திருக்கிறேன். மிகப்பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ கொஞ்சம் மகிழ்ந்து பாடக்கூடாதா? கம்பீரித்து பாடக்கூடாதா? நான் உனக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள கர்த்தராக இருக்கிறேன். பாடு, மகிழ்ந்து பாடு. அப்படின்னு என்னது? சில காரியங்களுக்கு நீ ஆயத்தமாய்க்கோ. ஓ ஹார்ட்டை என்லார்ஜ் பண்ணி வச்சுக்கோ. ஓ வாழ்க்கையில் எக்ஸ்பேண்டை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆயத்த நிலையில உன்னை வச்சுக்கோ. மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற என்னன்னா, நம்ம நல்லா பாடி மகிழ்ந்து
கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடுன்றார். ஆண்டோடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பாருங்க. இன்னைக்கு உனக்கு நன்மை நடக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் நன்மையை நான் உனக்கு செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண போகிறேன், அட் ப்ரெசண்ட்டில் என்ன, மகிழ்ந்து பாடு அப்படின்றார், சந்தோஷப்பட்டு கலிகூறு அப்படின்றார். அழகாக கவனிங்க, இந்த சந்தோஷத்தை தான் நான் பேச போகிறேன். அருமையான டாக்டர் அவர்கள் காலையிலே பிலிப்பியரில் வாசித்து காமிச்சாங்க நமக்கு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆமென். நம்ம சந்தோஷமாக இருந்தால் பல காரியங்கள் நம்ம ஈர்த்து கொள்ள முடிகிறது. பல காரியங்களை நம்ம ஈர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா. இன்றைக்கி அதான் ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருந்தால் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். பாருங்கள், 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் ஒரு தடவை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர், ஏசாயா 35:10, திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. நல்லா கவனிங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் மீட்கப்பட்டவர்கள்? எத்தனை பேர் மீட்கப்பட்டவர்கள்? நம்ம எல்லாரும் கர்த்தரால் மீட்கப்பட்டு விட்டோம். அவர்கள் பாருங்க ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இன்றைக்கு பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு நாம இருக்கிறோம் எபேசியரில் வாசிக்கிறோம் இல்லையா, உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எபேசியர் 2:7. இன்னைக்கு நாமளும் அவர் எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்கே நாமளும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கையசச்சி எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னதத்திலே பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்து அங்கே வலது பார்சத்திலே அங்கே வீற்றிருக்கிறார். அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறோம் அங்கே நாமும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். சியோன் என்பது என்னன்னா, ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? சியோன். தேவ பிரசனம் நிறைந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? சியோன். இப்போ நாம் எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? சியோனுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வந்துட்டீங்களே சொல்லுங்கள். வரலாம் கொஞ்சம் உற்சாகமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து வந்துட்டீங்களே, எங்கே வந்துட்டீங்க? சியோனுக்கு வந்து சேர்ந்தீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆயிரமான திரள் கூட்டத்தின் மத்தியிலே இல்லையா, பெரிய லிஸ்ட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே வந்து சேர்ந்தீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் அங்கே இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? சியோனிலே உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி, வல்லமை நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய முடியாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ பாருங்க, அவங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. அவர்கள் வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். எல்லாம் கவனிங்க, இந்த வெளிப்பாடுகளை இன்னைக்கு நான் கொடுக்க போகிற காரியங்கள் அடுத்து யார் யார் ரொம்ப சீரியஸாக உள்வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயம். ஆமென். நம் தேவன் எப்பொழுதும் மாற்றங்களை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒருபோதும் நாம் ஒரு தேக்க நிலையிலே இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புவதே இல்லை. பாருங்க ஆபிரகாம் எடுத்துக்கங்க. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வான்னு சொல்லி அவனை செல்வ சீமானா என்ன செய்தா சொல்லுங்க? மாற்றினார். செல்வ சீமானாய் மாற்றினார். அடுத்து பாருங்க, ஈசாக்கை ஆண்டவர் அழைக்கிறார். அவனை விருத்தி அடைய செய்து வேதம் சொல்கிறது மகா பெரியவனானான். ஆமென். மகா பெரியவனான். மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து யாக்கோபு எடுத்துக்கங்க. வெறும் கோலும் தடியுமா வந்தவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு விதமாய் ஆண்டவர் அவனை யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் குழியில் தூக்கி போட்ட யோசேப்பு, ஒரு தேசத்துக்கே பிரதம மந்திரியாக ஆண்டவர் அவனை மாற்றினார். பாருங்க. அடுத்து ஓனா சொல்லணும்னா நிறைய பேரை சொல்லலாம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை எங்கே வரைக்கும் கொண்டு போனார்? ராஜாவாக, சிங்காசனம் வரைக்கும் அவனை கொண்டு போனார். ஆண்டவர் அப்படி மாற்றி ஆண்டவனை அவனை ஆசீர்வதித்தார். இங்கே வேதத்தில்
நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா புழுதியில் கிடந்திருக்கிற எத்தனையோ பேரை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் எத்தனையோ பேரை அமர பண்ணினாரா இல்லையா? இல்லை ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? ஆமை. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ முறை இதற்கு பதிலாக நம்ம எத்தனையோ வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இப்போ நான் ஆரம்பித்து விடுறேன், நீங்கள் சொல்லுங்கள். நிந்தனைக்கு பதிலாக அப்படின்னு எதை சொல்கிறார் ஆண்டவர்? நன்மையை சரி கட்டுவேன்றார். நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவேன்றார். முச்செடிக்கு பதிலாக வெரி குட் தேவதாரு விருட்சம் முளைக்குன்றார். அப்புறம் காஞ்சோரிக்கு பதிலாக வெரி குட் மிருது செடி. எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அப்புறம் வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணை தானே செய்வேன் தருவேன் அப்படின்றார். அப்புறம் இரும்புக்கு பதிலாக வெள்ளியே தருவேன் அப்படின்றாரு. சாம்பலுக்கு பதிலாக வெரி குட் சிங்காரத்தை தருவேன் அப்படின்றாரு. அப்புறம் துயரத்துக்கு பதிலாக சொல்லுங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நான் தருவேன் அப்படின்றார். அப்புறம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய நான் தருவேன். அப்புறம் வெக்கத்திற்கு பதிலாக பின்னாடி எல்லாரும் என்னதுங்க? இரட்டத்தனையான பலன். ஆமென். சோ ஆண்டவர் மாற்றங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஏசாயா 35 அதிகாரத்தின்படி பார்த்தோம்னா உங்களுக்குள்ளே மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். பாருங்க, இந்த ஏசாயா 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்துட்டே வாங்களேன். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. தேவ பிள்ளை வனாந்தரமாக காட்சியளிக்க கூடாது. நம்ம எப்பயுமே எப்படி காட்சியளிக்கக்கூடாது? வனாந்தரமாக காட்சியளிக்க கூடாது என்று பாருங்க. வறண்ட நிலமா நம்ம காட்சியளிக்க கூடாது. அதை மாற்றுகிறார் பாருங்க. எப்படி? 1ஆம் வசனத்திலே வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் என்ன செய்யுமா? செழிக்கும். எப்படி மாற்றம் பாருங்க. அடுத்து அது மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2ஆவது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அது மிகுதியாய் செழித்து. எல்லாம் சொல்லுங்க, மிகுதியாய் செழித்து. ஆண்டோட விருப்பம் என்ன? மிகுதியாய் செழிக்கணும் தான் ஆண்டோடைய விருப்பம். ஆமே, பெரிய அபண்டன்ஸ்குள்ள இருக்கணும் தான் ஆண்டோடைய விருப்பம். பாருங்க, அடுத்து பாருங்க மாற்றங்கள் எப்படி உண்டாக்குறாரு பாருங்க. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த ஆட்கள்லாம் அவங்க எப்படி பூரித்து 2ஆம் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா பூரித்து ஆனந்த களிப்புடன் என்ன செய்வாங்களாம்? பாடுவாங்க அப்படின்றாரு. அப்புறம் அதே வசனத்தில் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்வாங்க? காண்பார்ன்றார். மகிமை வெளிப்படுன்னு சொல்றார். ஆமென். மகத்துவம் வெளிப்படுன்னு சொல்றார். இதெல்லாம் மற்ற புறஜாதி ஜனங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாங்களா? தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற மகிமையான காரியங்கள், மகத்துவமான காரியங்கள் புறஜாதி மக்கள் என்ன செய்வாங்களா? காண்பார்கள். எத்தனை பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவர் நம்மளை அப்படியே தான் மாற்ற விரும்புகிறார். நான் சொல்கிறேன், இனி வரும் நாட்களில் புறஜாதிகள் உங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள். உங்களுடைய பிஸ்னஸ்லையும் சரி, உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய மகத்துவத்தை புறஜாதி மக்கள் காணப்போகிறார்கள். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சிங்க? எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? ஆமாம், கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அடுத்து ஒன்றா பார்த்தீங்கன்னா நீதியை சரி கட்டுவேன்றாரு. 3ஆம் வசனத்திலிருந்து அப்படியே கீழே வாசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் பதிலளிக்க வருவேன்னு சொல்கிறாரு. அப்புறம் வனாந்தரத்தில் தண்ணீர்கள் ஓடுன்னு சொல்கிறாரு. அப்புறம் கடுவெளியில் ஆறுகள் பாய்ந்தோடுன்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லா வெட்டாந்தரையும் தண்ணீர் தடாகமாக மாறுன்றாரு. வறண்ட நிலமெல்லாம் நீருற்றுகளாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆவது வசனத்தில் 7ஆம் வசனத்தில் அப்படி தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா பூச்சி புதருமா இருந்த இடத்தெல்லாம் அவர் சொல்கிறார். 8ஆவது வசனத்தில் பெரும் பாதையை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். எத்தனை பாக்கியமான காரியம்! பெரும் பாதையை நான் என்ன செய்வேன்? ஏற்படுத்துவேன்றாரு. அப்புறம் வழியை பரிசுத்த வழியாக நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன் அப்படின்றாரு. அப்புறம் தீட்டுள்ளவன் அக்கிரமக்காரன் அது வழியால் என்ன செய்வதில்லை? வருவதில்லை. உங்கள் பிஸ்னஸில் இதெல்லாம் நடக்க போகுதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்புறம் சொல்கிறாரு, பேதையாக இருந்தால் கூட அவங்க எப்படியா திசை கெட்டு போவதில்லை அப்படின்றாரு. தீங்கு வருவதில்லை அப்படின்றாரு. ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு?
நீ என்னால் மீட்கப்பட்டவன் அப்படின்றார். நீ என்னால் மீட்கப்பட்டவன், நீ ஆனந்த களிப்புடன் நீ பாடுவாய், நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல இருக்கும் அப்படின்றார். சந்தோஷம் மகிழ்ச்சி நீ அடைவ அப்படின்றார். சஞ்சலமும் தவிப்பு உன்னை விட்டு என்ன செய்யும், ஓடி போகும் என்று சொல்கிறார். பாருங்க பாருங்க, சஞ்சலம் தவிப்புக்கு பதிலாக என்ன சொல்றாரு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் மாற்றங்களை கொடுக்கிற தேவன். ஆமென். சரி, என்னென்ன விதத்தில் ஆண்டவர் மாற்றங்களை கொடுக்குறாரு அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 30:11 எடுங்க எல்லாரும். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் திருப்புங்க, அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். சங்கீதம் 30:11 எடுத்துட்டீங்களா? 10 கூட வாசிப்போம். 10:11. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். வாசிங்க எல்லாரும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், புலம்பலை. ஒரு 3 பேருக்காவது சொல்லுங்க பார்க்கலாம், பின்னாடி முன்னாடி அப்படி சொல்லுங்களேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன். ஆமென். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, turn for me my mourning into dancing. எஸ், ஆங்கிலத்தில் எப்படி வருது பார்த்தீங்களா? turn for me my mourning into dancing. எல்லாம் சொல்லுங்க, டான்சிங். என்னங்க அர்த்தம்? சில மொழிபெயர்ப்பு வாசிக்கும் போது எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? என் அழுகையை நடன களிப்பாக மாற்றினீர். என் அழுகை, தாவீது சொல்றாரு, என் அழுகையை நடன களிப்பாக மாற்றினீர். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, புலம்புவதற்கு நிறைய தருணங்கள் இருக்குது இல்லையா? புலம்பல் ஒரு மனுஷனை இன்றைக்கு விழுங்க பார்க்கிறது. இன்றைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையோடு, ஏகப்பட்ட சூழ்நிலைகளோடு நிறைய பேர் இன்றைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பல்வேறு சூழ்நிலைகளை வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மைதான். நல்லா கவனிங்க, தாவீது என்பவன் அவன் பயங்கரமான பிரச்சனையில் இருந்தானா இல்லையா? பல்வேறு சூழ்நிலை இருந்தானா இல்லையா? எக்கச்சக்கமான பிரச்சனைகள், பிரச்சனை மத்தியில் தான் வாழ்ந்தவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். தாவீது சொல்கிறாரு, என் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக, நடன களிப்பாக ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஒரு ஸ்டெப்பு கூட போடாமல் இருந்தேன், ஆண்டவர் என்னை டான்ஸ் ஆட விட்டாரு அப்படின்றார். என்ன கவனிக்கிறீங்களா? என்னைய அவ்வளவு மகிழ்ச்சிக்குள்ள என்னைய கொண்டு போயிட்டாரு அப்படின்றார். தாவீதுக்கு பயங்கரமான சேலஞ்சிங்லாம் இருந்ததுங்க. நிறைய இடத்துல அவன் புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் வருகிறான். அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது வசனத்தில் நான் வாசித்தோம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். அவன் புலம்பல யார்கிட்டையும் போய் சொல்லலை, யார்கிட்டையும் போய் முறையிடல. முதலாவது எங்க போறான் அவன்? உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவர்கிட்ட போகிறார். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க, என் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற்றுமையா அப்படின்னு சொல்லல. நல்லா கவனிங்க, மாற்றுமையா அப்படியா? மாற பண்ணி நீர். எல்லாம் சொல்லுங்க, மாற பண்ணி நீர். ஆமென். மாற பண்ணி நீர் என்று சொல்றார் பாருங்க. தேவன் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாத்ராகமம் 7:15 எடுங்க. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுங்க. 15ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாருமே? காலமே நீ பார்வோன் இடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக
நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின, சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு. நல்லா கவனிங்க, கோல் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். பேசுவீங்களா? கோல் என்னவா மாறிச்சுங்க? சர்ப்பமா மாறிச்சு. சர்ப்பம் கோலாக மாறிடுச்சு, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? கோல் சர்ப்பமா மாறிடுச்சு, அப்புறம் சர்ப்பம் கோலாக மாறிடுச்சு. நல்லா கவனிங்க, கோல் என்னது? ஒரு பேர் குச்சிங்க. குச்சிக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? பேசுங்க. குச்சிக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? வெரி குட். குச்சிக்கும் பாம்புக்கும் எந்த சம்பந்தம் இல்லை பாருங்க. ஒரு சம்பந்தம் இல்லை. கோலை வச்சு அந்த பாம்பை என்ன செய்யலாம்? குச்சி வச்சு அந்த பாம்பை பிரதர் சொன்ன மாதிரி குச்சி வச்சு அந்த பாம்பை அடிக்கலாம். அடிச்சு போட்ட பாம்பை அந்த குச்சி வச்சு என்ன செய்யலாம்? தூக்கலாம். வேற என்ன அது இருக்கு? அதில் ஒரு சம்பந்தம் இல்லை. நல்லா கவனிக்கணும். இங்கே காஞ்சு போன கம்புக, கோல் என்னது? ஒரு காஞ்சு போன கம்பு சர்ப்பமாக மாறினது. விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடக்குது. நடக்கக்கூடாத காரியம்னா விளங்குதா? இதெல்லாம் நடக்குமா? என் பிசினஸ்ல அடுத்து இதெல்லாம் நடக்குமா? இப்படி ஆகுமா? அந்த வினாக்குறி இருக்கு பார்த்தீங்களா? அது ஆச்சரியக்குறியாக தேவன் எஸ் நடக்கும். என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சகலத்தையும் உன் வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறேன். குச்சியை பாம்பாக மாறுதுன்னா தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கக்கூடாத இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, அது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்ட, நடத்தி காட்ட அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாத்ராம் அதே 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்களேன். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி. நல்லா பாருங்க, ஆங்கிலத்தில் எப்படி போடுது? வாட்டர் turned into blood. வாட்டருக்கும் பிளட்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. தண்ணீரை இரத்தமாக என்ன செய்கிறார் ஆண்டவர்? மாற்றுகிறார். ஆத்ராம 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 19. அப்பொழுது மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி அது வெட்டு. நல்லா கவனிச்சிட்டே வாங்க, கடைசியில் நம்ம நிறைய டிஸ்கஷன்லாம் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சாதான் அதை பண்ண முடியும் கடைசியில். அப்பொழுது பாருங்கள், கர்த்தர் மகா மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலை போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருந்ததில்லை. கவனிங்க, இங்கே ஆங்கிலத்தில் இந்த வசனம் எப்படி வருது அப்படின்னா, அந்த Lord turned அப்படின்னு வருது. அதாவது ஒரு பக்கமாக மகா பலத்த மேல் காற்றை கர்த்தர் அப்படியே டர்ன் பண்ணி வேறு பக்கம் என்ன செய்யறாரு? வீச செய்கிறார். என்ன ஆகுது அந்த இடத்துல? எகிப்தில் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாக மீதியாய் இருந்ததுலே. பாருங்க, கர்த்தர் ஒன்றும் இல்லைங்க, அப்படி செய்கிறாரு. என்ன ஆகுதுங்க? பயங்கரமான மாற்றங்கள் என்ன செய்யுது? நடக்குது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 23. உபாகமம் 23ஆம் எல்லாம் எடுங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. என்னது? வாசிங்க எல்லாரும். உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக இந்த மாற பண்ணினார். அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சாபத்தையே ஆண்டவர் ஆசீர்வாதம் மாற பண்ணினாராம். பிழையாம் இங்கே சபிக்கிறதுக்காக நிற்கிறான். வாயை திறந்து லிட்டரலாகவே சபிக்கிறதுக்காக என்ன செய்யறான்? நிற்கிறான். எல்லாம் கவனிச்சிங்களா?
பாருங்க, நான் மதுரையிலேருந்து வந்ததுனால என் ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, சரிங்களா? பிள்ளையாம வந்து சபிக்கிறதுக்குன்னா நிற்கிறாங்க. எல்லாம் ஆடு மாடுகளாம் செத்து போவதாக, உனக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகட்டும், அப்படி நிற்கிறான். சபிக்கிறதுக்காக நிற்கிறான். வாயை திறக்கிற வாய் சபிக்கலைங்க, சபிக்கிறதுக்காக ஆயத்தமாக வாயை திறக்கிறான். நான் சும்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம வாயை திறக்கிறான். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க, வாயை அப்படியே மாத்துறார் ஆண்டவர். அமைதியாக உட்காந்துட்டீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சபிக்கிறதுக்காக நிற்கிறாங்க, சபிக்கு வாயை திறந்து வாய் வருது, அப்படியே வாய் அப்படி மாற பண்ணுகிறார். ஆமென். சாபத்தையே ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற தேவன். நான் சொல்றேன், மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயம் உண்டாகும், நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, உங்களை யாரும் சபிக்க முடியாது. ஆமென். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பாசு, நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆமா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன். இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நம்ம அப்படிலாம் நம்ம புலம்பவே மாட்டோம். இப்படி சொல்லிட்டாங்க பிரதர் அவங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கா இல்லையா? புலம் இப்படி பேசிட்டாங்களே பிரதர், அவங்கள்ட்ட இருந்து நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க பிரதர். பாருங்க, அவங்க வாய் பாருங்க, அவங்க நல்லா கவனிங்க, அவங்க வாய் அவங்ககிட்ட இருக்கு, உங்க இருதயம் உங்ககிட்ட இருக்கு. வேதவசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்து. அவங்க வாய் அவங்க பேசுறாங்க, உங்க இருதயம் யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க என்ன செய்யலாம்? காத்துக்கொள்ளலாம். ஆமென். அதனால் ஆண்டவர் வந்து மாற்றங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, அவங்க ஒரு வேளை அப்படி பேசிட்டாலும் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, சிலர்லாம் பாருங்க, போய் அவங்க போய் அவை வாயில விழுந்துட்டேனே அப்படின்றாங்க. சிலர் சொல்றதை கேட்டிருக்கேன் நான், போயோ அவை வாயில விழுந்துட்டேங்க. ஏன் நான் கேட்குறேன், ஏன் அவை வாயில விழுந்துட்டேன்? நீங்கள் அவர் வாயில விழுந்துட்டீங்க, பிற எவை வாயில விழுந்தால் என்ன? அவர் வாயில விழுந்துட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வாயில ஏற்கனவே விழுந்துட்டீங்க, பிறகு யார் வாயில விழுந்தா என்ன? அவர் வாய். எத்தனை பேர் அவர் வாயில விழுந்துட்டீங்க? அவர் உங்களை பார்த்து நிறைய சொல்லிட்டாருங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறாய், நான் உன்னை எப்படியா மாத்துவேன். அவர் நம்மளை பார்த்து ஏகப்பட்ட எக்கச்சக்கமான வாக்குத்தத்தங்களை சொல்லிவிட்டார். ஆமென். அதுதான் உண்மை. அவர் வாயிலிருந்து வந்தது தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ நல்லா கவனிங்க, நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன். பாருங்க, கோலை வரிசையை பார்த்தோம். என்னது? கோலை சர்ப்பமாக மாற்றினவர், தண்ணீரை இரத்தமாக மாற்றினவர், மகா பலத்த காற்றை ஒரு நொடி பொழுது மகா பலத்த காற்றை வீச செய்து பாருங்க, அதனுடைய திசையை என்ன செய்கிறார் ஆண்டவர்? மாற்றுகிறார். அப்புறம் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? உங்களுடைய பிஸ்னஸை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? நீங்கள் எதெல்லாம் மாற்ற வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகாதா? நிச்சயம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிச்சயம் மாற்றங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், ஒரு தெய்வீக குறுக்கிடுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஒரு தெய்வீக குறுக்கிடுதல் உங்கள் பிஸ்னஸில் உண்டாகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மனதில் நிறுத்தி கொள்ளுங்க. இதை நான் 10 வருஷம் ஆனாலும் இந்த வார்த்தையை மறக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நோட்ஸ் எழுத வேண்டாம். ஆமே, கர்த்தர் நல்லவ. இந்த வார்த்தையின்படி அப்படியே உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்ல, கர்த்தர் நம்மோடு பரிசுத்தமாக பேசுகிறார். தெய்வீக குறுக்கிடுதல் உண்டாகும். ஆமென். ஆண்டவர் மாற்றங்களை ஏற்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே ஒரு தெய்வீக குறுக்கீடு நடக்கும். உங்கள் பிஸ்னஸில் ஒரு தெய்வீக குறுக்கீடு என்ன செய்யும்? நடக்கும். ஆமென். சில பேர்லாம் உங்கள் பிள்ளையை நினச்சி ஒரு வேளை நீங்கள் வேதனைப்படுறவங்களா இருக்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு தெய்வீக குறுக்கீடு என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமாம்.
சிலரெல்லாம் உங்கள் பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட்டது குறித்து, ஒரு வேளை இப்படி ஆயிடுச்சே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தெய்வீக குறுக்கிடுதல் நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸில் நடக்கும். ஆமென். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுங்க? கோல் வந்து உடனே சர்ப்பமாக மாறிச்சு. கோல் வந்து வருஷக்கணக்கில் சர்ப்பமாக மாறல. கோல் வந்து வருஷக்கணக்கில் சர்ப்பமாக மாறிச்சா? கொஞ்சம் நாள் கழிச்சு காஞ்ச கட்டை அப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 வந்து அப்படியே எது மாறிச்சா? இல்லை இல்லை, உடனே உடனே. தண்ணீர் வந்து வருஷ கணக்கில் ரத்தமாக மாறல. தண்ணீர் வந்து வருஷ கணக்கில் ரத்தமாக மாறல பாருங்க. உடனே சாபங்கள் எல்லாம் பாருங்க வருஷ கணக்கில் ஆகி அதுக்கப்புறம் ஆசீர்வாதமாக என்ன செய்யலை? மாறல. மாற பண்ணுகிறவர் என்று சொன்னால் ஒரு தெய்வீக குறுக்கிடுதல் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். நடக்கவே நடக்காது என்று இருக்கிற காரியங்கள்லாம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சடிதியான மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். ஆமா, யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, சடுதியான மாற்றம் உண்டாச்சா இல்லையா? ஆமென். நேத்து வரைக்கும் அவர் சிறைச்சாலையில் இருந்த ஆளு, திடீர்னு அவனை கூட்டுவாங்கன்றாங்க. அடுத்த நாள் எங்க போயிட்டான்? சிங்காசனத்தில் அமர்ந்துட்டான். சடுதியான, வேதம் சொல்கிறது சடுதியாய் அவனை காவல் கிடங்கில் இருந்து அவனை என்ன பண்ணாங்களாம்? சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு சடுதியாய் அங்க போயிட்டாங்க. நேற்று வரைக்கும் சிறை கைதி, அடுத்த நாள் பிரதம். தேவன் அது போல சடுதியாய் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். பாருங்க, வருஷ கணக்கில் வந்து ஆச்சா அது? தண்ணீர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் ஆகி, அப்புறம் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல கம்மா தண்ணின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மாறி, அப்புறம் அந்த தண்ணியாக மாறி இந்த தண்ணியாக மாறி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கலர் கலராக மாறி, அதுக்கப்புறம் திராட்சை ரசமாக மாறிச்சா? கிடையாது. உடனே. எல்லாம் சொல்லுங்க, உடனே. நான் சொல்கிறேன், சடுதியாய் மாற்றங்கள் என்ன செய்யும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. பக்கத்தில் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் அப்படியே அசைச்சு சொல்லுங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து, உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். ஆமா, இப்படியெல்லாம் பாருங்க எத்தனையோ மாற்றங்கள். இப்படியெல்லாம் மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரா இல்லையா? நிச்சயம் கொண்டு வருவார். விசேஷமா உங்க பிசினஸ்ல ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன். ஆமென். நல்லா கவனிங்க, உங்களுக்கு சில காரியம் வந்து ப்ராசஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு சில காரியங்கள் ப்ராசஸ்ல இருக்கலாம், ஆனால் ஒரு தெய்வீக குறுக்கிடுதல் நிச்சயம் உண்டாகுன்ற எத்தனையோ விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்க காரியங்கள் நீங்கள் அப்படியே யோசித்து பாருங்க. உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ப்ராசஸில் இருக்கோ, என்னடா இவ்வளோ நாளாக நடக்காமல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காரியங்களில் ஒரு தெய்வீக குறுக்கிடுதல் என்ன செய்யும்? நிச்சயம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் யோசித்தே பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்டதான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து குச்சி பாம்பு சொல்லுங்க பார்க்கலாம். பாம்பு, தண்ணி, திராட்சை ரசம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் சாபம், ஆசீர்வாதம். அப்புறம் புலம்பல், ஆனந்த களிப்பு. ஆமென். எப்படியா மாற பண்ணுகிறார் பார்த்தீங்களா? இப்போ நான் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியம். எதன் அடிப்படையில் மாற்றுகிறார்? எதன் அடிப்படையில் ஆண்டவர் மாற்றுகிறார்? அதுக்கு பேஸ் என்ன, அஸ்திபாரம் என்ன? இதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். எல்லாம் கவனிங்க. இப்போ வார்த்தை மாம்சமானது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். வார்த்தை மாம்சமானது. வார்த்தை பாவமாக்கப்பட்டார். வார்த்தைனா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, சரிங்களா? வார்த்தை சாபமாக்கப்பட்டார். அதாவது நம்முடைய அப்பாவுடைய நிலையை விளங்கிக்கணும். அப்பானா விளங்குதா? நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். எத்தனை பேர் தேவன் அப்பாவா பார்க்குறீங்க? ஆமென்.
நமக்கு ஒரு நல்ல அப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவாதி தேவன் தான், சர்வ வல்லவர் தான். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் யாருமே அப்பாவா என்ன செய்யல, பார்க்கல. ஆனால் எப்படி ஜெபிக்கணும் சீசர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொன்ன, பரமண்டலில் இருக்கிற எங்க பிதாவே, ஃபாதர், அப்பான்னு கூப்பிடு. ரொம்ப நெருக்கத்தில் கொண்டு வந்துட்டார் இயேசு. பிதாவை எப்படி கூப்பிடு, நீ பிதா சர்வவல்லமை அப்படி இப்படி பார்க்கறதுனால உன்னால் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அதிகமாக என்ன செய்ய முடியல, போக முடியல, தள்ளி நிற்கிற. அவர் சர்வவல்ல தேவன்னா நீ ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அதிகமாக போகணும் அப்படின்னா நீ யாராவா பார்க்கணும், அவரை அப்பாவா பாரு சொல்லி கொடுத்தார் இயேசு. அப்பாவா பாரு. அழகவனி, நமக்கு எல்லாரும் ஒரு அப்பா, பிதாவாகிய தேவன் நமக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். சரி, அந்த அப்பா யார் அப்படின்னா, தேவனாக இருக்கும் போதே மனுஷனா மாறி மனுஷனா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றார். கவனிக்கணும், எல்லாவற்றையும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றார். சும்மா ஒன்றும் புலம்பல ஆனந்த கழிப்பா மாத்துவேன்னு சும்மா வாய் திறந்து சொல்லலை. புலம்பல ஆனந்த கழிப்பா மாத்துவேன்னு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு பேஸ் இருக்கு, சும்மாவல்ல. சந்தோஷம் மகிழ்ச்சியான உன்னை மாத்துவேன், சந்தோஷம் மகிழ்ச்சியும் நீ அடைவாய், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவும் சொல்றாரு. எதன் அடிப்படை எப்படி சொல்றாரு? சும்மா லேசான வார்த்தை கிடையாது அது. அதற்காக ஒரு பெரிய விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கிறாரு? தேவன் அவர் தேவனாக இருக்கும் போதே மனுஷனாக மாறி மனுஷனாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றார். அந்த மனுஷனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, இப்ப நான் சொல்றது ரொம்ப நல்லா கவனிங்க, மனுஷனா இருந்து கொண்டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே அவர் போகிறார். நம்முடைய எல்லா பொய்களும் அவருடைய மனதில் என்ன செய்து கேட்குது. நம்முடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆனால் பொய்கள்லாம் அவர் காதில் கேட்குது. அதெல்லாம் அவர் நம்பாமல், நல்லா கவனிங்க, பிதாவினுடைய உண்மையும் பிதாவுடைய நன்மையும் அவர் விசுவாசித்து அப்படியே மனித வாழ்க்கையே அவ்விதமாக மாற பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, புரிஞ்சிச்சா? நம்மளை ஆண்டவர் தெய்வீக குறுக்கிடுதல் உண்டாகும் நம்ம ஆண்டவர் பேசுறாரு. நான் புலம்பலையெல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன்றாரு, மாற்றங்களை உண்டாக்குவேன்றாரு, சந்தோஷம் மகிழ்ச்சி நீ அடைவான்றாரு, சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போன்றாரு. இதெல்லாம் எதன் அடிப்படையில் அவர் செய்கிறாருன்னா, இதன் அடிப்படையில் தான். என்ன அப்படின்னா, மனுஷனா எல்லாவற்றையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்முடைய சூழ்நிலைக்குள்ளேயே அவர் போகிறாருங்க. நம்முடைய அத்தனை பொய்களும் அவருடைய மனதில் கேட்கத்தான் செய்து, ஆனால் அவையெல்லாம் நம்பாமல் பிதாவுடைய உண்மையும் அவருடைய நன்மையும் விசுவாசித்து அப்படி மனித வாழ்க்கையை மாற பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, அவர் அழகவனி, அவர் மாம்சமானார் என்றால் அவர் நம்முடைய எல்லா உடைக்கப்பட்ட சூழ்நிலையும் நம்மை சுகமாக்கி நம்மளை உருவாக்கி மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சும்மா ஆனந்த கழிப்பா பாடுன்னு சொல்லல. ஏதோ ஒரு கமாண்டை அப்படியே சொல்லி விட்டுறல, பண்ணு ஆனந்த கழிப்புடன் பாடு, கம்பீரித்து பாடு அப்படின்னு சொல்ல. நமக்குள்ள நுழைந்து நம்முடைய புலம்பல் ஒன்று இருக்கு இல்லையா, நம்முடைய புலம்பலுக்குள்ள நுழைந்து நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நடந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வாசிப்போம் ஏசாயா 53:4. ஏசாயா 53 நமக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஏசாயா மெய்யாகவே அவர் 53:4 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 53:4 எல்லாரும் எடுத்து வாசிப்போம் பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? அவர் சுமந்தார். அதாவது நமக்குள்ள அப்படியே உள்ள நுழைஞ்சி அப்படியே கிச்சமன தோட்டத்தில் அப்படி நீங்க திங்க் பண்ணுங்களேன் என்ன நடந்ததுன்னு. மனுஷனுடைய ஒட்டுமொத்த அத்தனை பாடுகளையும் துக்கங்களையும் புலம்புகளையும் எல்லா வேதனைகளையும் அவர் தன்மேல் எல்லாவற்றையும் சுமந்து, அதனாலதான் கெச்சமனை தோட்டத்தில் பார்த்தீங்களா பெருமூச்சு விட்டு அழுகிறாரு. பிதாவே
பெருமூச்சு விட்டு அவ்வளவு அழுகிறார். இந்த நேரத்தில் என்ன தெரியுமா ஆச்சு? அவருடைய வேர்வை இரத்தமாக மாறினது. அவருடைய வேர்வை இரத்தமாக மாறினது. நான் சொல்றேன், உங்க புலம்புழலை ஆனந்த களிப்பாக மாற்றுவதற்கு அவர் என்னவெல்லாம் மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது சொல்லி கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை விட்டுருவாங்க. நம்முடைய புலம்பொழி ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நடந்திருக்கு பாருங்க. சும்மா ஒன்றும் நம்முடைய புலம்பொழி ஆனந்த களிப்பாய் மாற்றேன்னு சொல்லலை. வேர்வை, அவருடைய வேர்வை ரத்தமாக என்ன செய்தது? மாறினது. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன செய்தார்? அவர் சுமந்தார் பாருங்க. சும்மா சொல்லலை, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை மாத்துறேன், மாற்றத்தை நான் கொடுக்குறேன், சும்மா சொல்லலை. அப்படியே உள்ள இறங்குகிறார், நமக்குள்ள இறங்குகிறார். நம்முடைய பயங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கேள்விகள், 1008 கேள்விகள் இருக்குங்க. இப்படி பண்ணிட்டாங்களே, கேள்வியில் எத்தனையோ புலம்பல் இருக்கு பார்த்தீங்களா? எல்லா கேள்விகளுக்குள்ள அவர் இறங்குகிறார். அவர் இப்படி நீங்க பண்ணிட்டீங்களே கர்த்தாவே. சிலரெல்லாம் பாருங்க, இந்த புலம்பல்ல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு பாருங்க. புலம்பல்ல அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே கேள்வி கேட்கிறது. ஆண்டவரே கேள்வி கேட்கிறது பாருங்க. அவரையே குற்றப்படுத்துறது. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க ஆண்டவரே? ஏன் ஒய் கேட்குறாங்களா இல்லையா? நிறைய பேர் கேட்குறாங்களா இல்லையா? ஏன் ஆண்டவரே இப்படி? இதை தடுத்திருக்கலாமே, நீங்க நினைச்சா அதை தடுத்திருக்கலாமே கர்த்தாவே. ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த பிசினஸ் இவ்வளவு நஷ்டம்? ஏன் எனக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் அப்படி நடக்குது? நடக்க விடாம நீங்க தடுத்திருக்கலாமே கர்த்தாவே, ஏன் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே வந்து நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவரே குற்றப்படுத்துகிற அதெல்லாம் இருக்கு பாருங்க. அத்தனை புலம்பல், அத்தனை கேள்விகளுக்குள்ளாவற்றையும் ஆண்டவர் உள்ளே நுழைகிறார். நுழைஞ்சு கடைசியில எங்க வந்து நிக்க தெரியுமா? அது சிலுவையில, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. இது வந்து என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுடைய கூக்குரல், ஒவ்வொரு மனுஷனுடைய புலம்பல். அதைத்தான் அவர் அங்க பிரதிபலிக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய புலம்பலையும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாருங்க. அந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க? நீங்களா இருந்தா என்ன புலம்பியிருப்போம்? வெரி குட். புலம்பிட்டு 4 திட்டிட்டு ஆமாம் நல்லா நடக்கும், எல்லாம் நல்லா மாறும், அப்படியே சும்மா எந்திரிச்சு என்ன செஞ்சிருப்போம்? நம்மளா இருந்தா கிளம்பி போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட இடத்திலிருந்து பரிசுத்தாவினுடைய உதவியை கொண்டு பிதாவின் முகத்தை நோக்கி பார்க்கிறார். ஆமென். சொல்றார், பிதாவே, டாடி, என் ஆவியை முத கரத்தில் என்ன செய்யும்? கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவர் யாரும் சாகடிக்க முடியாதுங்க. விளங்கிட்டீங்களா? இவர் தான் தன்னுடைய ஜீவனை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். இவர் தன்னுடைய ஜீவனை, பிதாவே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அல்ல, நம்முடைய எல்லா இருளான அத்தனை சூழ்நிலைக்குள்ள அவர் இறங்கி, எல்லா சூழலுக்கும் இறங்குறாங்க. இறங்கி மரித்து அந்த மரணத்தையே ஜெயிக்கிறார். மாற்றம் எப்படி வருது பார்த்தீங்களா? இதான் பேஸ். இதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கிறார். மரணத்தை அவர் என்ன பண்றாரு? ஜெயிக்கிறார். மரணத்தையே ஜீவனாய் மாற்றுகிறார். ஆமென். பாருங்க, மாம்சத்தில் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்தில் இருக்கு என்று வேதம் சொல்லுவது பாருங்க. பிதா ரத்தம் கேட்டாரா? பிதா ரத்தம் கேட்டாரா? பிதா வந்து நல்லா கவனிங்க, இவர் தன்னுடைய ரத்தத்தை பிதாவுக்கு கொடுத்தார். இதுதான் ஒரு சத்தியம். இவர் தன்னுடைய ரத்தத்தை பிதாவுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். பாருங்க, அந்த நாட்கள்ல ஆட்டை கொண்டு வந்தாங்க, பலியிட்டாங்க. ரைட்டு. பிதா வந்து ஆட்டு ரத்தத்தையும் அப்படி கொண்டு வராங்க, அப்புறம் மாட்டு ரத்தத்தை கொண்டு வராங்க, அதை கொண்டு வராங்க. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நான் அங்கீகரிக்க போறதில்ல, இதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படி அப்புறம் கடைசியில் இயேசுவின் ரத்தம் கொண்டு வந்து இதுதான்
அது அவர் ரத்த கட்டை ஆவி பிடிச்சவரா? அவர் ரத்த கட்டையை ஆவி பிடிச்சவரா? அவருக்கு ரத்தம் தேவையில்லை. நல்லா கவனிங்க, இவர் தன்னுடைய ரத்தத்தை, இவர் தன்னுடைய மாம்சத்தில் உயிர் எதில் இருக்கு? ஜீவன் எதில் இருக்கு? ரத்தத்தில் இருக்கு பாருங்க. இவர் தன்னுடைய ஜீவனை, இவர் தன்னுடைய ரத்தத்தை பிதாவுக்கு என்ன செய்தா? கொடுத்தார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அதனால தான் அவர் சொல்றாரு, என்னுடைய கரங்கள்ல, மூடிய கரங்கள்ல என்னுடைய ஆவி என்ன செய்கிறேன்? ஒப்புவிக்கிறேன். மரித்தார், ஜீவனை கொடுத்தார். மரணம் என்பது மிக கொடியது. மற்ற எல்லா வித மரணங்கள், எத்தனையோ விதமான மரணங்கள் இருக்கு பாருங்க. அதில் ஒரு விதமான மரணம் நிறையா சொல்லலாம். பிஸ்னஸ் செத்து போயிடுச்சுங்க அப்படின்றாங்க. முந்தைய மாதிரி கிடையாதுங்க, அது செத்து போயிடுச்சுங்க, இந்த விஷயம் செத்துருச்சுங்க அப்படி சொல்கிறாங்களே. இது ஒரு விதமான மரணம் பாருங்கள். ஆனால் அந்த சரீரப்பிரகாரமான மரணம் என்பது அது மிக கொடியது பாருங்கள். சரீரப்புற மரணத்தில் சரி செத்துட்டாங்களா அப்படின்னா அவங்கள ஒரு சரி ஒரு ரூமில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களா? கவனிக்கிறீங்களா? சரி செத்துட்டாங்க, அவங்கள ஒரு ரூமில் வச்சுருவோம் வைக்கிறாங்களா? கிடையாது. அவங்கள என்ன பண்ணுறாங்க? கொண்டு போய் மண்ணில் என்ன செய்கிறாங்க? போய் புதைக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஸோ அதுக்குள்ளேயும் நான் இறங்குறேன்னு சொல்லி இயேசு அங்கே இறக்குறார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. சிலுவையில் மரித்து அங்கே இருந்து கூட என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் உயிரோட வந்திருக்கலாம். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போதே கொண்டுட்டீங்களா, சரி இங்கிருந்து பாரு நம்ம உயிரோட வரேன் பாரு, அங்கிருந்து கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? உயிரோட வந்திருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணலை. நீ புதைக்கிறியா? சரி புத. மண்ணுக்குள்ள போடுறியா? மண்ணுக்குள்ள போடு. சரி கல்லை வச்சு கல்லெல்லாம் வச்சு அடக்கம் பண்ணி எல்லாத்தையும் மூடுறியா? நீ என்ன உன்னால என்னென்ன செய்ய முடியுமோ என்ன பண்ண எல்லாத்தையும் நீ செய். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற. நீ என்ன கல்லை உள்ள வச்சு அடைச்சி என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன சீல் வச்சு 3 நாள் ஆகட்டும் நினைக்கிறேன், சரி ஆகட்டும். அதாவது என்னன்னா, இதுக்கப்புறம் இதுக்கு மேல அவ்வளவுதான், இனி ஒண்ணுமே இல்லை என்று நினைக்கிறல்ல, நீ அந்த நினைக்கிற வரைக்கும், நீ அது வரைக்கும் அவ்வளவுதான், பினிஷ், முடிஞ்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே முடியாது அவ்வளவுதான் நினைக்கிற அது வரைக்கும் உன்னால என்ன பண்ண முடியுமோ என்ன செய்ய நீ பண்ணிக்கோ. நீ என்னென்ன பண்றியோ அதுக்குள்ளெல்லாம் நான் உள்ள போறேன்னு சொல்லி உள்ள ஆண்டவர் உள்ள போனார். ஆமென். ஸோ உள்ள போறாரு. 3ஆம் நாள் என்ன ஆச்சுங்க? 3ஆம் நாள் என்ன ஆச்சு? கல்லறையே ஆண்டவர் கருவறையாக மாற்றினார். ஆமென். அப்படின்னு விளங்குதா? புது சிருஷ்டியாக அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். ஆமென். புது சிருஷ்டி சிலுவையிலிருந்து வரலங்க. புது சிருஷ்டி அவருடைய உயிர் தெழுந்திலிருந்து, கல்லறையிலிருந்து வந்தது. ஆமென். எத்தனை பேர் புது சிருஷ்டி? இன்னைக்கு நாம புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கோம்னா அது பேஸ் என்னன்னு பார்த்தீங்களா? தேவன் அவர் உயிரோடு எழுப்பும்போது புது சிருஷ்டி உண்டாகுது. புது சிருஷ்டி என்ன செய்யுது? உண்டாகுது பாருங்க. ஸோ அவருடைய மரணத்தையே மறிக்க வைக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரில. அவருடைய மரணத்தையே அவர் என்ன செய்கிறார்? மறிக்க வைக்கிறார். புது சிருஷ்டி, புது ஜீவனை கொண்டு வந்தார், மாற பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாற பண்ணினார். ஆமென். சார் அடுத்து என்ன நடக்குது? அவர் உயிர் தெழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ப்ரூஃப் பண்ணுறார். நல்லா கவனிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு? ப்ரூஃப் எப்படி பண்ணுறாருன்னா, ஆவியா இல்லை, அதே சரீரம்தான். எப்படி ப்ரூஃப் பண்ணுறாரு? எனக்கு பொரிச்சு மீனை கொடு. ஏதாவது மீன்கள் இருக்கா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? தேன் துணிக்கையில் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. பொரிச்ச மீன் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. ப்ரூஃப் பண்றார். உயிர் தெழுந்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஆவியா இல்லை, அதே சரீரம் தான், எனக்கு பொரிச்ச மீனை கொடுன்னு சொல்றாரு பாருங்க. தேன் துணிக்கைகளை எடுத்து என்ன பண்றாரு? அவரு சாப்பிட்றாரு. யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் யோசிச்சு பார்க்குறீங்க? அவர் பொரிச்ச மீனை சாப்பிட்ற மாதிரி. தேன் ஒரு பக்கம், தேனுங்க மீனுங்க, சரிங்களா? மீனையும் தேனையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? திங்க் பண்றீங்களா? என்ன வருது உங்கள் மைண்டில்? ஃபிஷ், மீன், தேன் சாப்பிட்றாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பொரிச்ச மீன், அப்படியே தேன் எப்படி இருக்கும் பாருங்க. சீசர்லாம் பார்க்குறாங்க, என்னடா அது? சீசர்கள் மண்டையெல்லாம் குழம்புது.
என்னடா இது, சரீரமெல்லாம் பிஞ்சி நொந்து என்ன செய்ய, அப்படி உடம்பெல்லாம் ரத்த காயங்கள், காயம், சரீரமெல்லாம் பிஞ்சு தொங்குச்சே, பேந்து பேந்து கிழிஞ்சு எல்லாம் தொங்குச்சே. நாம தானே எல்லாத்தையும் அந்த தொங்குற அந்த சரீரத்தை, அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி அதை மூடி நல்ல துணி வச்சு சுத்தி எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுமோ பண்ணி நம்ம தானே கலர்ல கொண்டு போய் வச்சோம். இப்போ உட்காந்து என்ன பண்றாரு அவரு, அப்படியே பொரிச்சு அப்படி சாப்பிட்டு இருக்காரு. பார்க்குறாங்க, என்னடா அது, மாற பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாற பண்ணுகிற தேவன் பார்க்க வைக்கிற. இவ்வளவு சரீரம் எல்லாம் நம்ம தானே எல்லாம் அடக்கமும் இப்படி இருந்தாரே, மூணாவது எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? மாற பண்ணுகிற தேவன். அதனால நான் சொல்றேன், உங்க ஸ்பீடுக்கு அவர் ஒர்க் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்க கையில தான் இருக்கு. ஆமென், உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்ல வர்றேன்னா, இன்னும் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு துக்கத்திலே வண்டி ஓட்டனாலும் என்ன செய்யலாம், வண்டியை ஓட்டலாம். இல்லை, நான் இனிமேல் சந்தோஷமாக டிரைவ் பண்ண போகிறேன் என் வாழ்க்கையை அப்படின்னு நினச்சாலும் அது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. பாருங்க, ஆண்டவர் உங்கள் கையில் அதை கொடுத்துருக்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணுவாருங்க. அவ்வளோ நல்லவருங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவார் அவர் ஒர்க் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்லவர். ஆமென். ஆமாம். சரி, இப்போ உயிர் தெழுந்தாச்சு. உயிர் தெழுந்த பிறகு என்ன நடக்குது? எம்மாவூர் சீசர்கிட்ட போகிறாரு. லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே எம்மாவூர் சீசர்கள் மத்தியில் அவர் பேச போகிறாரு. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு இயேசுவா இருந்தீங்கன்னா உயிர் தெழுந்த பிறகு சீசர்கிட்ட எப்படி நீங்கள் வெளிப்படுவீங்க? இப்போ நீங்கள் ஒரு இயேசுவா இருக்கீங்க, சீசர்கிட்ட நீங்கள் வந்து இப்படி உயிர் தெழுந்த பிறகு நீங்கள் எப்படி சீசர்கிட்ட வெளிப்படுவீங்க? அப்படியே பளிச்சுன்னு ஒரு முகத்தை காட்டி, டமார்னு ஒரு எதையாவது ஒரு பெரிய என்ன சொல்றது, எதையாவது ஒன்று டமார்னு ஏதாவது ஒன்று பண்ணி, டஷ் புஷ்னு ஏதாவது பண்ணி உயிர் தெழுந்து விட்டேன், ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி ஏதாவது நெஞ்சிருப்போம். நம்மளா இருந்தா அப்படி நிகழ்த்தி காட்டியிருப்போம், எதையாவது ஒரு விஷயத்தை பண்ணி காட்டியிருப்போம். ஆனால் அவர் அப்படிலாம் பண்ணலை. அவர் என்ன, மனுஷனோட மனுஷனா அப்படியே நடந்து போறாரு. மனுஷனோட மனுஷனா நடந்து போறாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 17 வசனத்தை பாருங்க. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 24 எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, பார்த்துட்டே வாங்க. 17 முதல். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். மனுஷனோட மனுஷன் அப்படியே நடந்து போயிட்டு என்ன கேட்கிறார் பார்த்தீங்களா? எம்மா ஒரு சீசல் நடந்து போகும்போது அவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்க துக்கமா நடந்து போறீங்க அப்படின்ற 18 வசனத்தை படிச்சு பாருங்க. அவர்கள் ஒருவனாகிய கீலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அது ஒருத்தர் என்ன சொல்றான் பார்த்தீங்களா? எப்பா, எருசலேமில் நடந்த விஷயத்தை நீ கேள்விப்படலையா? உனக்கு தெரியாதா? எந்த ஊரில் நீ இருக்க? நம்ம சொல்லுவோம்ல, நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதா? என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டில்? அவன் கேட்குறான் பாருங்க. 19 வசனத்தை பாருங்க. அவர் எவைகள் என்றார். கூட வர்றவர் யாரு? இயேசுவை பற்றி தான் பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. இவர் என்ன பண்றாரு? எவைகள். அடுத்து பாருங்க, எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாம் தெரியாத மாதிரி கேட்கிறாரு. நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். இதெல்லாம் கரெக்ட். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். ஓகே. அடுத்து என்ன நடக்குது? அவரே இஸ்ரவேலை விட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள்லாம் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. 3
நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். பாருங்க, அவங்க புலம்பிட்டே வர்றாங்க. பாருங்க, இப்படி ஆயிடுச்சே, புலம்பிட்டே வர்றாங்க, இப்படி ஆயிடுச்சே, அவர் காணாமலே போயிட்டாருங்க. நாங்க சரி அவர் உயிர்த்தெழுந்து வந்துட்டார் போல அப்படின்னு சொல்லி சில ஸ்திரீகள்லாம் சொன்னது நாங்க என்ன சில கண்டார்கள் சொல்லி சரி எல்லாம் நம்பி இருந்தோம். பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்ப காணாம போயிட்டாருங்க. அவர் பாருங்க, இயேசு பாருங்க, புலம்புறியா? சரி புலம்பு. எல்லா புலம்பத்தையும் கேட்டுட்டு திட்டவும் செய்கிறார். திட்டவும் செய்கிறார். பாருங்க எப்படி 25 வசனத்தை பாருங்க. என்னன்னா, அப்பொழுது அவர் நோக்கி, வாசிங்க, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புலம்பு எல்லாத்தையும் கேட்டு என்ன செய்யறாரு? திட்டுறாரு. பாருங்க, அதாவதுங்க ரோட்டில் இப்போ நல்லா பேசிக்கிட்டே வந்தவர் திடீர்னு அவர் டோனே மாறுதுங்க. நல்லா பேசிட்டு வந்தவர் என்ன திடீர்னு அவர் டோனே மாறுது. அதாவது அவர் எந்த அளவுக்கு ஜனங்களை நேசிக்கிறார் அப்படின்னா, அவர் திட்ட ஆரம்பித்தாலும் அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அவர்களை நேசிக்கிறார். ஆமென். கொழுந்து விட்டு எரியுது. பாருங்க, திட்டதான் செய்கிறார். பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் ஸ்டடியே கேட்டுட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு திட்டுறாரு, அதுக்கப்புறம் ஆரம்பத்திலேருந்து அவர் வர்றார். என்ன சொல்கிறாரு? முதல்ல புத்தி இல்லாத தீர்க்கதரிசிகள் சொன்னால் யாவையும் விசுவாசிகள் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? எல்லோரும் வாசிங்க, பைபிள் எடுத்து எல்லோரும் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க. கிறிஸ்து வீதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசியின் எழுதின வேத வாக்கிய எல்லாவற்றின் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தா. நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணம் தொடங்கி பிறகு தீர்க்க தரிசனங்கள், அப்புறம் சங்கீத புஸ்தகங்கள் வழியாக அப்படியே தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் வழியாக கிறிஸ்துவை குறித்து என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, யாரு? அவரை குறித்து என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? விவரித்து காண்பித்தார். நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் ஒரு துக்கத்தில் இருக்கீங்க. 3 வருஷம் ஒரு மனுஷனோடு இருந்து சேர்ந்து சாப்பிட்டு வச்சு அற்புதங்கள் அதிசயங்களையும் கண்டு அவரோடு கூட வாழ்ந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்தீங்க. திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் இல்லாமல் போயிட்டாரு, காணாமல் போயிட்டாரு. ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க. எப்படி இருக்கும் பாருங்க. வேதனையில் இருக்கீங்க. உங்ககிட்ட இப்போ நீங்கள் வேதனை இருக்கீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் நல்லா பைபிள் படிங்க, ஆதியாம என்ன சொல்ல தெரியுமா? யாத்திராம புஸ்தகம் என்ன சொல்ல தெரியுமா? உபாக புஸ்தகம் என்ன சொல்ல தெரியுமா? அன்பிற்குரிய லேவியராகம் என்ன சொல்லுவது தெரியுமா? இப்படி பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எப்படிங்க இருக்கும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நல்ல ஒரு பெரிய துக்கத்தில் இருக்கீங்க. வேதத்தை படிக்கூடாதா? இதெல்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா அப்படின்னு நான் சொல்லி ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியே இருக்கிறவங்களே, நீங்க என்ன சொல்லுவீங்க? யோ, நானே ஒருத்தரை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு நான் ரொம்ப பயங்கர துக்கத்தில் இருக்கிறேன். நீங்கள் இப்போ லேவியராமோ என்ன ஆகாமோ உருவாகாமோ இருக்கீங்களே, அப்படியா? அப்படி சொல்லுவோமா? சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருதுன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென். அதனால தான் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து என்ன செய்கிறாரு? பேசுகிறார். பாருங்க, நான் சொல்கிறேன் பெரியமா, நீங்கள் துக்கமான நேரத்தில், புலம்பல் இருக்கிற நேரத்தில் பரிசுத்தாவினுடைய உதவியை கொண்டு நீங்கள் எந்த வார்த்தைகளை கேட்க, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் அலோ பண்ணீங்க அப்படின்னா
நல்லா கவனிங்க. எவ்வளவு தூரம் நீங்க அலோவ் பண்றீங்களோ அந்த வார்த்தைகள் தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எம்மாவூர் சீசர்கள் துக்கத்திலே அப்படியே மூழ்கிரல, அவர் பேசும்படி அலோவ் பண்ணினார்கள். கவனிக்கிறீங்களா? அவங்களுக்கு துக்கம் இருந்தது உண்மை, ஆனா துக்கத்திலே அவர்கள் மூழ்கிரல. இயேசு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயம், தீர்க்கதரிசன ஆகமத்தில், சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு அத்தனை விஷயங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் விவரித்து பேசுகிறார்கள். எவ்வளவு நீண்ட பேச்சு இருந்திருக்கும் பாருங்க. வேத வசனங்களை அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து பேசுகிறார் பாருங்க. அதையெல்லாம் கேட்கும்படி அவர்கள் அலோவ் பண்றாங்க. அவர் பேசுவதை கேட்டார்கள். அவர்கள் விவரித்து சொன்னதை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? எம்மாவூர் சீசர்கள் கேட்டார்கள். அன்பிற்குள்ளே துக்கமா இருக்கும்போது, புலம்பமா இருக்கும்போது நான் சொல்றேன் பெரியமானே, மன வியாகுலத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை அதிகமாக கேட்க அலோவ் பண்ணணும். உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? அலோவ் பண்ணணும். ரொம்ப முக்கியம் பாருங்க. அல்லது வேத வார்த்தைகள் வசனங்களுக்குள்ள போகணும், அலோவ் பண்ணணும். உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? அலோவ் பண்ணணும் பாருங்க. அப்படி அலோவ் பண்ணும்போது உங்க இருதயம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நேரத்தில் எப்படி இருக்கும்? கொழுந்து விட்டு எரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் லேஸ் அப்படி தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி லேஸ் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஆயிடுச்சே சொல்லுங்க. இப்படி ஆயிடுச்சே சொல்லுங்க. நான் சொல்லுங்க. இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, அப்படி நடந்தா நல்லா இருக்குமே, இப்படியெல்லாம் புலம்புவதை நிறுத்திட்டு கொஞ்சம் டைமை ஒதுக்கி சொல்லுங்க. டைமை ஒதுக்கி அவருடைய வார்த்தைகளை கேட்க உட்காருங்க. சொல்லுங்க. அவர் சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. புரிஞ்சுச்சா? ஆமென். அப்படி நீங்க டைம் ஒதுக்கி உட்காரும் போது நான் சொல்றேன், அவர் பேச ஆரம்பிப்பார். ஆமென். அவர் பேச ஆரம்பிப்பார். அவர் பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? உங்க இருதயம் சொல்லுங்க தக 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 என்ன செய்யும்? அப்படியே கொழுந்து விட்டு எரியும். ஆமென். அவர் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னா உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். பாருங்க, அப்படியே மாறிட்டு இருக்கும் போது பாருங்க, சீசர்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய இருதயம் மாறுதுங்க. நான் மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் நான் என்ன பிரசங்கிக்கிறேன் விளங்குதா உங்களுக்கு? இருதயம் அப்படியே ஒரு சீசருடைய இருதயம் பயங்கரமான சேஞ்சஸ் நடக்குது. கொழுந்து விட்டு என்ன செய்யுது? எரியுது. பாருங்க, நைட் ஆயிடுச்சு. சீசர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீர் எங்களோடு கூட தங்கிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நிறைய வேலை இருக்குங்க, மற்ற வேலையை பார்க்க வேண்டியதுன்னு போயிருப்போம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு சரி வரேன்ட்டார். சரி நான் வரேன் அப்படின்னு பக்கத்தில் பார்த்து பாருங்க. அதில் சில வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சீசர்கள் கேட்குறாங்க தங்கிட்டு போங்க, நைட் ஆயிடுச்சே அப்படின்றாங்க. சரி வரேன்னு சொல்றாரு பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க ஆட்டத்துக்கெல்லாம் அவர் ஆடுவார். சொல்லுங்க. புரியலையோ? சிலர் என்ன பிரசவம் பண்ணிடுறாங்க, ஓட்டமெல்லாம் போய் பலிக்காது. நம்ம பாருங்க, எவ்வளவு தூரம் நம்ம அலோவ் பண்றோமோ அவ்வளவு தூரம் அவர் அவ்வளவு தூரம் இறங்கி வர்றாரு. ஆமென். ஆமா, பாருங்க, அவர் வந்துட்டாரு. வந்து என்ன நடக்குது? அந்த ரூம்ல வந்தோடனே சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகுது. வசனத்தை பாருங்களேன். அடுத்து என்ன ஆகுது? அவர் என்ன பண்றாரு பாருங்க. 30ஆம் வசனத்துக்கு வருவோம். 30ஆம் வசனம், லூக்கா 24:30. அவரோட அவர் பந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். வந்த மேட்டர் முடிஞ்சிச்சு. புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பண்ண உடனே எங்க நடந்திருக்கு? ராபோஜனம் உயிர் தெளிந்து விட்டா. ஆமென். அவங்க அப்பத்தை எடுத்து பிட்டு அது
உடனே ஞாபகம் வந்துச்சு, கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். பாருங்க, அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அடுத்து அவர்களுக்கு மறைந்து போனார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்களேன். அப்பொழுது அவர் ஒருவர் நோக்கி, எல்லாம் சேர்ந்து வாசிக்க, வழியிலே அவர் தம்முடன் பேசி, இப்பதான் உங்களுக்கு ஒன்றா தெரியுது, வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவர் அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். எல்லாம் சொல்லுங்க, சொன்னார்கள். அவர் பாருங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே போய் என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கு போய் என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் இப்போ உட்காந்து வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் நேரம் அப்படியே வார்த்தை கேட்கும்போது எப்படி இருக்கு? வார்த்தையை தியானிக்கும் போது எப்படி இருக்கு? எப்படிங்க இருக்கு? அப்படி இருதயம் என்ன செய்யுது? அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. பேர்பட்ட நல்ல ஆண்டவர் கொழுந்து விட்டு எரியுதா இல்லையா? இதை தாண்டி போனதுக்கப்புறம் பிரதர் அடிக்கடி சொல்கிறாங்க, அதை நான் கவனிச்சேன். இங்கேருந்து போகும்போது ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சு சந்தோஷமாக என்ன செய்யணும், மனம் மறுரூபமாகி மாற்றடைந்து போகணும். அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், கர்த்தருடைய விருப்பம் அதுதான். நம்ம எல்லாரும் இங்கே ஒரு கொண்டு வந்திருக்கிறாரே, ஒரு நோக்கம் இருக்குங்க. சும்மா ஆண்டவர் நம்மளை கொண்டு வரல, ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம், நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் இப்போ போட்டுட்டு இருக்கிறாரு. ஆமாம், இனி பாருங்க, நம்முடைய வாழ்க்கை நிச்சயமான ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நம்ம வார்த்தையை கேட்குறோம். வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய மனம் என்ன செய்யுது? மறுரூபமாகுது. இது தொடர்ந்து இது ப்ராசஸ்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்க, தொடர்ந்து இதை விட்டு போகும்போது, இதை விட்டு கீழே நம்ம போகும்போது என்ன ஆகிறது என்பது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க பாருங்க, அதன் பிறகு நீங்க தொடர்ந்து அதன் வழியில நீங்க நடக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைகள் குறித்து மற்றவரிடத்துல போய் என்ன பண்ணணுங்க, சொல்லணும், ஷேர் பண்ணணும். நீங்க உங்களுக்கு விதைக்கப்பட்டுள்ள வார்த்தை எடுத்து ஆண்டவர் உங்க வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க என்ன கேட்டீங்க, என்ன நடந்ததோ அதை மற்றவர்கள்ட்ட நீங்க ஷேர் பண்ணும்போது மற்றவருடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது? கொழுந்து விட்டு எரிகிறது. உங்களுடைய இருதயம் அந்த தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்து உங்க இருதயம் கலிகூற ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து அந்த ப்ராசஸ்ல இருக்கும்படி அது உதவுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்க மற்றவர்கள்ட்ட பேசும்போது அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற வரைக்கும் உங்க பேச்சு இருக்கணும். அப்படி பேச்சு இருக்கணும்னா இங்கே உட்கார்ந்து ஒரு மணி நேரத்தில் என்ன கேட்குறோம், இங்கே உட்கார்ந்து என்ன பண்றோம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பேச்சு மற்றவருடைய இருதயத்தை நொறுக்கிடக்கூடாது, மற்றவருடைய இருதயத்தை காயமாக்கிடக்கூடாது. பாருங்க, அடுத்து வாசிப்போம் 36 இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் 36 வாசிப்போம். இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஆவிதான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கர்த்தர் அதை ப்ரூஃப் பண்றாரு. அவர் அவர்களை நோக்கி 38 நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? இதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏன் நீங்க கலங்குறீங்க? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல. ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். 41 ஆனாலும் சந்தோஷத்தினால், அண்டர்லைன் பண்ணணும், சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் ஒரு ஆச்சரியம், பயங்கர சந்தோஷம். ஆனாலும் எப்படி எப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம். அவர்கள் இன்னும் விசுவாசம் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது வாசிங்க 42 பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்குட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். பார்த்தீங்களா, ரெண்டையும் சாப்பிட்டுட்டு நல்ல கவனிங்க, அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. ஒரு ஆவி புசிக்குமா?
புசித்து அவர்களை நோக்கி மோசேயின் பாருங்க, அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசி ஆகமத்திலும் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ப்பா, அதை நீங்கள் விளங்கல. உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நான், இதை நீங்கள் அதை என்ன செய்யலை, விளங்கிக்கல. நான் சொன்னது தான்ப்பா உங்களுக்கு அப்படின்றார் பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு, அப்பொழுது வேத வாக்கியங்களை 45 அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வாசிங்க 50, 51 வாசிங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் பேஸ். இது ரொம்ப அடிப்படையான விஷயம் பாருங்க. நம்ம புலம்பலை, நம்ம வாழ்க்கையில் புலம்பலை மாற்றுவதற்கு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அவர் எவ்வளோ பெரிய ப்ராசஸை கையில் எடுத்திருக்கிறார் பாருங்க. மனுஷனாக வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் அடைஞ்சு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு இருக்கிறார் பாருங்க. இப்போ சொல்கிறாரு, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன். ஏன்னா எல்லா புலப்பத்தையும் நம்ம புலம்ப வேண்டிய எல்லாமே அவர் புலம்பினார்ன்றதை விட அந்த உள்ளே நுழைகிறார். ஒரே காரியமாக சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, எல்லா துக்கங்களையும் வேதனையை அவர் சுமந்து தீர்த்தார். நமக்கு வர வேண்டிய எல்லா விஷயத்திலும் அவர் தம் மேல எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ சங்கீதம் 30:11 வாங்க. இப்போ சங்கீதம் 30:11 வாசிங்க. சங்கீதம் 30:11 வாசிங்க. என் புலம்பலை, எல்லாரும் வாசிப்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து விட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை இடை கட்டுகிறவ. ஆமென். நம் தேவன் மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம யாரும் இப்போ எல்லாரும் இப்போ எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று இப்போ எல்லாம் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம் பாருங்க. அடுத்த செஷனில் முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பேஸ், ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்த்துருக்கோம். எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி மாற்றப் போகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென். பெரிய விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறாருங்க உங்களுக்காக. இதன் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார், நிச்சயமாக நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறும். ஆமென். ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், புலம்பக்கூடாது. ஆமென். துக்கத்தில் இருக்கக்கூடாது, வேதனையில் இருக்கக்கூடாது. நம்ம துக்கத்திலையும் புலப்பத்திலையும் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தையும் உருப்படியாக என்ன செய்ய முடியாது. சந்தோஷமாக இருந்தால் அநேக விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். பிஸ்னஸில் நான் சொல்கிறேன், இது ரொம்ப பேஸ். உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய காரியம், உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப பேஸ். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்க, உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் பின்னாடி அதை பேச போகிறேன். இது எப்படி எதுக்குள்ளே எப்படி ப்ராசஸ் பண்ண போகுதுன்னு சொல்லி, உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு முதலாவது நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, சகலவற்றை நீ மாற்ற வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவர் நன்றி செலுத்துவீங்களா? உங்கள் சொந்த வார்த்தைகளால் தேங்க்யூ சொல்லுங்க. ஆண்டவர் நன்றி செலுத்துவீங்களா? இந்த கேட்ட வார்த்தைகள் அப்படியே மனசில் கொண்டு வாங்க.
நன்றி, நன்றி. எங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடித்திருக்கிறீரப்பா. அதெல்லாம் நான் நம்புறேன் ஆண்டவரே, அதெல்லாம் விசுவாசிக்கிறேன்ப்பா, அதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படியே கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ, நன்றி. நான் விசுவாசிக்கிறேன், உம்ம வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். என்ன நோக்கி வந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா புலம்புகளையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். மாற்றங்களை தருகிற தேவனாய் இருக்கிறீரே, நன்றி, 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 நன்றி. இப்போ நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம். ஒரு காரியம் செய்யும்போது மறுபடியும் நம்ம கூட போகிறோம். ஒரு 5 பேரையாவது பார்த்து, 5 பேராவது பார்த்து கரெக்டாக அப்படியே கொஞ்சம் அசைஞ்சு, சரிங்களா? அவங்க அப்படியே பிடிச்சி கொஞ்சம் ஒரு உழுக்கு உழுக்கி சொல்லுங்கள். நீங்கள் நான் அடுத்து என்ன அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் முதல் உழுக்குங்க பார்க்கலாம். ஒரு 5 பேராவது பார்த்து கொஞ்சம் ஒரு உழுக்கு நல்லா, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. அடுத்து ஒரு உழுக்கு சொல்லுங்க. ஒரு சொல்லுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாக அப்படியே மாற பண்ணுகிற ஒரு குழுக்க பார்க்கலாம். மாற பண்ணுகிற குழுக்குங்க பார்க்கலாம். உங்க ரெட்டைகளை கலைந்து ஆண்டவர் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லணும், குலுக்க மட்டும் கூடாது, கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க. உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை இடை கட்டுக் கொள்ளுவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 பேராவது குலுக்கிட்டீங்களா? ஆமென். வாங்க வாங்க, உங்க இருப்பிடத்துக்கு வாங்க. ஓகே, எத்தனை பேருக்கு சந்தோஷங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே. யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, உங்களை அலட்சிக்கிற விஷயங்கள், உங்களை புலம்ப செய்கிற காரியங்கள், அதையெல்லாம் மாற பண்ணுகிற ஒரு தேவன் உண்டுங்க. மாற பண்ணுகிற தேவன் உண்டு. நீங்க உங்க மனசுல யோசிச்சுட்டு இருக்கலாம், எப்படி மாறும், அது எப்படி மாறும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த கேள்விகள் இருக்கு, அது எப்படிங்க மாறும்? அதெல்லாம் சான்ஸே இல்லை. அது எப்படி கோல் பாம்பா மாறும்? என்னங்க இந்த லாஜிக் எல்லாம் தேவையில்லை நமக்கு, அந்த சயின்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. எப்படி தண்ணீர் வந்து ரத்தமா மாறிச்சு? கேள்வி இருக்கு அநேக பேர், எப்படி தண்ணீர் ரத்தமா மாறிச்சு? இந்த சயின்ஸ் நமக்கு தேவையில்லைன்ற, லாஜிக்லாம் நமக்கு தேவையில்லை. எப்படி தண்ணி திராட்சரசமா மாறிச்சு? இந்த லாஜிக் நமக்கு அவசியம் இல்லை. மாற பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லாஜிக்கோ சயின்ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. மாற பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. ஒரு குச்சி பாம்பா மாறிச்சு, யோசித்து பாருங்க. வெறும் தண்ணி ரத்தமா மாறிச்சு, வெறும் தண்ணி திராட்சரசமா மாறிச்சு. புலம்பல ஆனந்த களிப்பா மாத்துறார் பாருங்க. எத்தனை விஷயம்! சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா நினைச்சாரு, மாத்துறார். கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்கு. அன்னைக்கு ஒரு மனுஷன், நாகமான்ற ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவனுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும், வேதத்தை படிச்சிருப்பீங்க. உடம்பெல்லாம் குஷ்டம் பிடிச்சிருச்சு அவனுக்கு. நல்ல ஒரு பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்க வந்த அவன் குற்றம் பிடிச்சி சரீரமெல்லாம் நாற்றம் எடுத்துக்கொண்டிருக்குங்க. தீர்க்கதரிசி சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? அந்த நதியில 7 தரம் போய் என்ன செய்ய, அந்த நதியில 7 தரம் போய் முங்கி எந்திரி. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? எங்க ஊர்ல இல்லாத நதியா இது, கூவ மாதிரி இருக்கு, என்ன இப்படி இருக்கு, இது என்ன அது என்ன? அன்பிற்குரியவர்களே, நான் சொல்றேன், லாஜிக் தேவையில்லை, சயின்ஸ் தேவையில்லை. கர்த்தர் சொன்னபடி நம்ம செஞ்சா போதும். அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சா போதும். பாருங்க, மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென்.
நாகமான் என்ன பண்ண தெரியுமா? 7 தடவை மூழ்கினான். ஒரு தடவை மூழ்கிறான், ஒன்றும் மாற்றம் இல்லை. 2வது தடவை, 3வது தடவை, என்னடா அது 4வது தடவை, 7வது தடவை மூழ்கி எந்திரிக்கிறான் பாருங்க. அவனுடைய தோல், வேதம் சொல்லுது, ஒரு குழந்தையின், ஒரு சிறு குழந்தையின் தோல் போல் மாறினது. மாறினது மாறினது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நடக்குமா? எப்படி என்ற ப்ராசஸ் நம்ம நினைக்கவே வேண்டாம். யாரால் ஆகும் அதை மட்டும் யோசித்தா போதும். நம்ம ப்ராசஸ் முன்னாடி கொண்டு வராதீங்க. கர்த்தராலே ஆகும். கர்த்தர் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய காரியத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் மாற்றங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவன் அல்லவா, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை போய் சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மால எல்லாரும்ப்பா. நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். எல்லா குழப்பங்களையும் இன்னைக்கு நான் கால்கடியில் வைக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த துக்கம் மாற்றி அடி பாட செய்தி, இந்த என் வஸ்திரம் களைந்தே. எந்த துக்கம் மாற்றி அடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினே. உள்ளளவும் புகழ் தும்மை ஸ்தோத்தரிப்பே. அமர்ந்திடேன் அவனியில் நானே, ஏந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடு. கொஞ்சம் பாஸ்ட். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினி. உள்ளளவும் புகழ் உம்மை ஸ்தோத்தரிப்பே. அமர்ந்திடேன் அவனியில் நானே, வேதன் ஆண்டவரே, துதிகளை ஏறெடுப்பேனே. சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. எல்லாரும் நிரம்பி வழியுதே ஆனந்த பேரானந்தமே. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நான் நல்லா கவனிங்க. புலம்பலை இங்கிலீஷ்ல என்ன வாசித்தோம்? மார்னிங் இன்டு டான்சி. ஆமென். இங்கே மூணாரில் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக வந்திருக்கிறோம்? எதுக்காக வந்திருக்கோங்க? கொஞ்சம் அப்படியே இருக்கிற இடத்த விட்டு அசைனவா மேலாமா? கர்த்தன் எல்லாரும் இப்போ நான் செய்ய மாதிரி செய்கிறீங்க, சரிங்களா? நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, கவலைப்படாதீங்க. உங்களை அப்படியே ஆபத்தில் உண்டாக்கிட மாட்டோம், சரிங்களா? பீட் போடுங்க, போடுங்க, வாசிங்க. கையை மட்டும் தட்டுங்க, பாட வேண்டாம். கையை மட்டும் தட்டுங்க. இந்த பக்கம் கையை மேல நல்லா உயர்த்தி, கையை மேல நல்லா உயர்த்தி. அப்புறம் நல்லா நல்லா. அப்புறம் கீழே குனிந்து நல்ல ஒரு பெண்டு, நல்ல பெண்டு. அப்புறம் மேல அப்புறம் இந்த பக்கம் பக்கத்துல பார்த்து, பக்கத்துல கை முகத்துல அடிச்சிடாதீங்க, நல்லா தட்டுங்க. வெரி குட். சமூகமின் சந்தோஷமே. தட்டி கரங்களை தட்டி. அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி. ஆமென். சமூகமின் சந்தோஷமே. எஸ், தேங்க் யூ. அது நிறைவான சந்தோஷமே.
என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்த பேரானந்தமே. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னொரு ரெடியா இருக்கீங்களா? ஆமென். அடுத்து டீ பிரேக் போக போறோம். அடுத்து இன்னொரு கேட்க போறோம். ஆமென். உற்சாகமா இருக்கீங்களா? இப்ப அடுத்து என்ன தெரியுமா? மேல வைத்துக்கங்க பார்க்கலாம். பீட் போடுங்க. அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷம். ஒரே ஒரு சுத்து பார்க்கலாம். என் பாத்திரம் நிரம்பி நம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகத்தில் என்ன உண்டு? அவர் சமூகத்தில் என்ன உண்டுங்க? நித்திய பேரின்பம். ஆமென். ஒரு சமூகத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சியும் பேரானந்தம் நித்திய பேரின்பமும் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு பாடி வருவோமா? அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. அடுத்து என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் சுத்தி அது நிறைவான சந்தோஷமே. எல்லாம் ஒரு சுத்து சுத்துமா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்த பேரானந்தமே. என்னுள்ளம் தேவன் பாய் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தான் ஆடி பாடுவேன் எவரும் அறியாரே. உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி பொங்கி பொங்கே என் உள்ளம் பொங்கி பொங்கி பொங்கே பொங்கி வழியுதே. ஆமென், ஹல்லேலூயா. டீ குடிச்சிட்டு வாங்க, அடுத்து வேற மாதிரி பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஓகே.